குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? இது இந்த ஹெச்ஹெச்சி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, கடைசி கிளாஸை. நல்லா எழுதி போகிறீங்க, வெரி குட். தொடர்ந்து நல்லா செய்யுங்க. என்னம்மா கூட நிறைய பேர் பேப்பர் கொண்டாந்து கொடுக்காமே இருக்கீங்க. என்னப்பா +1 ஒருத்தர் கூட அந்த பேப்பர் கொண்டாந்து கொடுக்கல? ஆனால் +2லையாவது ஒரு 4-5 பேர், +1 ஒருத்தர் கூட இல்லையே. கொஞ்சம் கொண்டாந்து கொடுங்கப்பா, பேப்பர் வேல்யூஷன் தரோம். ரொம்பவே சொல்கிறாங்க ஆர்ட்ஸ்லேருந்து யாரும் வரலன்னு. கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி எல்லா பேப்பரையும் கொண்டாந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு போங்க. சரி, கிளாஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? இன்றைக்கி பார்க்குறது ஹெச்ஹெச்சி பார்த்தாச்சு. அடுத்தது முத்ரா பேங்க் இன்றைக்கி பார்க்குறது. முத்ரா வங்கின்னு சொல்லக்கூடியது, அதாவது குறு நிதி சிறு நிதியில் இருக்கு இல்லையா. குறு சிறு தொழில்னு படித்தோம்ல, எம்எஸ்எம்இஎஸ்ன்னு படித்தோமே. மைக்ரோ மீடியம் அண்டு ஸ்மால் மைக்ரோ மீடியம் படித்தோமே. அந்த நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறதாம், கடன்களை வழங்கி அவங்கள கடன் கொடுக்க வைக்கிறது தான் இந்த முத்ரா வங்கியினுடைய மிக முக்கியமான ஸ்பெஷல். அதாவது குறுநிதி நிறுவனம், சிறுநிதி நிறுவனம், நடுத்தர நிறுவனங்கிறது இருக்கு இல்லையா. இவைகளுக்கெல்லாம் இந்த எஸ்ஹெச்சி, மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் இந்த முத்ரா வங்கி என்ன செய்யும், கடன் கொடுத்து அந்தந்த பகுதியில் மக்களுக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்து மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்கிட்ட தேடி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தான் முத்ரா வங்கியினுடைய ஸ்பெஷலு. ஓகேவா? இது பார்க்கலாம் பாருங்கள். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க், அதாவது சிறு அழகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதி முகவர் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறு அழகு டெவலப்மெண்ட், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க், மறுநிதி முகவர் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிறுநிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கெல்லாம் கடனை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறது, மக்களுக்கு கடன் கொடுத்து அவங்கள டெவலப் கொண்டு வர்றது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமே. It is a public sector financial institution which provides loan and low rate to microfinance institution and non-banking financial institutions, which then provide credit to micro, small and medium enterprises. It was launched on 8th April 2015. 2015 ஏப்ரல் 8 இது உருவாக்கப்பட்டது. இதனுடைய மிக முக்கியமான இது ஒரு பொதுத்துறை நிறுவனம், பொதுத்துறையான நிதி நிறுவனமாகும். இது கடன்களை வழங்குகின்றது குறைந்த வட்டிக்கு. யாராருக்குன்னு சொன்னால் அந்த எம்எஸ்எம்இஎஸ்ன்னு சொன்னோமே, அதாவது மீடியமான ஸ்மாலான அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு சொல்லக்கூடிய என்டர்பிரைசஸ் நிறுவனங்களுக்கு, போன பாடத்தில் படித்தோம் இல்லையா, அந்த நிதி நிறுவனங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யுது, சின்ன சின்னவங்களாக, அதாவது ரொம்ப ரொம்ப குறைவான ஏழைகளாக, கிராமங்களாக, அமைப்புகளாக தேடி கொடுக்காங்க இல்லையா கடனை, அந்த மாதிரிவங்களுக்கு இவங்க கடன் கொடுத்து இந்த நிறுவனம் ஹெல்ப் பண்ணி போய் அவங்களுக்கு தாராளமாக கடன் கொடுத்து அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக செய்யணும்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ provide loans low rate to microfinance institutions and non-banking financial institution. வங்கி சார்ந்த மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்கி என்ன பண்ணுது, எம்எஸ்எம்இஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு வழங்கி அவர்களை மேலும் கடன் கொடுக்க வைத்தல். இது 2015 ஏப்ரல் 8 உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பிரின்சிபல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த முத்ரா பேங்க் ஆர் த ஃபாலோயிங். இந்த முத்ரா பேங்கினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, regulate the lender and the borrower of microfinance and bring stability to the microfinance system. அதாவது முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். இது லெண்டர் அண்ட் பாரோவர், கடன் கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரியும் ஒழுங்குபடுத்தி சிறு நிதி நிறுவனங்களுக்கு ஒரு நிலைத்த தன்மையை தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணலாம், ஒரு குறுநிதி நிறுவனங்கள் தொடர்ந்து சிறப்பான முறையில் நிதியெல்லாம் வழங்கி அவர்களை காக்குவதமாக செயல்படுவது என்பது இதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும். கடன் வாங்குறவங்களையும் சரி கடன் கொடுக்குறவங்களையும் சரி சரியான முறையில் ஒழுங்குபடுத்துறது. அடுத்தது எக்ஸ்டென்ட் ஃபைனான்ஸ் அண்ட் கிரெடிட் சப்போர்ட் டு மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் எம்எஃப்ஐ நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது சிறு நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்த சிறு நிதி நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கடன்களை வழங்குறது என்னுடைய முக்கியமானது. எக்ஸ்டென்ட் ஃபைனான்ஸு அந்த நிதியை விரிவுபடுத்துவதும் கடன் வழங்குவதற்கு ஆதரவாக இருப்பதும். எதுக்கு, அந்த சிறிய நிதி நிறுவனங்களுக்கு. அதுக்கு லென் மணி டு ஸ்மால் பிஸ்னஸ், சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு, சில்லறை வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு, தனி நபர்களுக்கெல்லாம் கடன்களை வழங்குவதற்கு சப்போர்ட் செஞ்சு அவங்களுக்கு தேவை நிதி அளவினை அதிகப்படுத்துறது தான் இந்த எம்எஃப்ஐனுடைய, அதாவது இந்த முத்ரா பேங்கினுடைய நோக்கமாகும். ரெஜிஸ்டர் ஆல் எம்எஃப்ஐஸ் and introduce a system of performance rating and accreditation for the first time. முதன் முறையாக அவர்களுக்கு நல்லதொரு தரத்தோட ரேட்டிங் தரத்தோடும் அது என்ன பண்ணுறாங்க, அக்ரிடியேஷன் தரம் உயர்த்தியும் அவர்களுக்கு
போதுமான அளவிற்கு தர நிர்ணயம் செஞ்சும் முறையான ஒப்புதலை வழங்கியும், அதாவது அக்ரிடியேஷன், ஒரு அக்ரிகேட் பண்ணுறதுன்னா அக்ரிகேட் பண்ணுறாங்களே அது மாதிரி ஒரு என்ன பண்ணுறது அக்ரிடியேஷனுங்கிறது ஒரு முறையான ஒப்புதலை தருதல். அவர்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் பர்ஃபார்மன்ஸ், சிஸ்டம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, அவங்க கடன் வழங்குறதால எந்த மாதிரியான சிறப்பான முறையில் செயல்படுறாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ஒப்புதல் தந்துடுறது. ஒப்புதல் தந்து அவங்க நல்லபடியாக என்ன பண்ணுறது, ரிஜிஸ்டர் ஆல் எல்லா விதமான எம்எஃப்ஐயவும் ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அவர்களை ஒழுங்குபடுத்தி கடன்களின் அளவை அதிகரிக்க செய்தல். எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபைனான்சேஷன் இருக்கு இல்லையா, சிறு நிதி வழங்கக்கூடிய நிறுவனங்கள், இவைகளுக்கு இந்த ஆதரவினை முதலாக முத்ரா வங்கி செய்தது. ஆஃபர் எ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் கேரண்டி டு லோன் பீயிங் அஃபோர்டு டு மைக்ரோ பிஸ்னஸ். அதாவது இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஆஃபர் மைக்ரோ பிஸ்னஸ், சிறு தொழில் நிறுவனங்களுக்கு, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையான அளவு கடன்களை வழங்குவதற்கு தான் இந்த கடன் உத்தரவாத திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. சிஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது நோட் பண்ணிக்க, சிஜிஎஸ் கிரெடிட் கேரண்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இன்ட்ரடியூஸ் அப்ரோப்ரியேட் டெக்னாலஜிஸ் டு அட்ஜஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் லெண்டிங் பாரோவிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கேபிட்டல். அதாவது கடன் வழங்குறதும் சரி கடன் கொடுக்குறதும் சரி என்ன பண்ணுறது, அதாவது கடனை யாருக்கும் கொடுக்குறதும் சரி அவங்க கடன் வாங்குகிற முறையிலும் சரி கேபிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மூலதனத்தை பகிர்ந்தளிக்கிறதுன்னு சரி என்ன பண்ணோம், அவைகளை முறைப்படுத்தி மானிட்டரிங் சரியான முறையில் அவருடைய திறனை மதிப்பீடு செய்து கவனித்து கொண்டிருப்பது, அதற்கேற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை சரியான முறையில் கவனிக்கிறது தான் இது இந்த முத்ரா வங்கியினுடைய மிக முக்கியமான செயல்பாடாகும். ஓகே, இந்த நோக்கங்கள் அடிப்படையில் செயல்படுறதுனால தான் ஆங்காங்கே சின்ன சின்ன கிராமங்களுடைய எஸ்கஜிசின்னு சொல்லக்கூடிய சிறு தொழில் சுய உதவி குழுக்களாகட்டும், மைக்ரோ ஃபைனான்ஸ் சிறு நிதி நிறுவனங்களாகட்டும், மக்களுக்கு அடிப்படையாக ஏழை மக்களுக்கு வேலைநிலை குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நலிவடைந்த மக்களுக்கு கடன் வழங்குவதில் சிறப்பு பெற்றதாக செயல்படுகின்றது. இதற்கு முத்ரா வங்கி மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது. அடுத்து ரூரல் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்டு சானிடேஷன், அதாவது கிராம நல்வாழ்வு, நலம், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் போன்றவைகள். இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஃபார் என்சூரிங் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு நல்ல வாழ்வு வாழ்கிறதுக்கு உடல் நலம் தான் அடிப்படையானது. இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. லார்ஜ் மாசஸ் ஆஃப் த இந்தியன் புவர் கண்டினியூடு, மிகப்பெரிய அளவில் ஏழைகளானது, அதிக அளவிலான ஏழைகள் தொடர்ந்து இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபைட் ஹோப்லெஸ் அண்டு கான்ஸ்டன்ட்லி லாஸிங் த பேட்டிலுங்கிறது போர்களங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா, சண்டை போடணும். பேட்டில் ஃபார் சர்வைவல் அண்டு ஹெல்த், தொடர்ந்து இயற்கையோடு போடுற மாதிரி என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, தொடர்ந்து எல்லா விதங்கள்லையும் உடல் நலத்திற்காகவும் அடிப்படையான உணவு தேவைக்காகவும் கூட என்ன பண்ணிட்டுருக்காங்க, தொடர்ந்து ஃபைட் ஹோப்லெஸ், ஒரு உறுதியற்ற திறனற்ற நிலையிலேயே சண்டை போட்டிருக்காங்க, போராடி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து கான்ஸ்டன்டிங் லாஸிங், தொடர்ந்தவர்கள் போராடி தோற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உடல் நலத்திற்காக போராடி நிறைய அதிகப்படியான மக்கள் ஏழைகள் தன்னுடைய உடல் நலத்திற்காகவும் அவசிய தேவைகளுக்காகவும் தொடர்ந்து உறுதியற்ற நிலையில் போராடி கொண்டே தோற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ரூரல் பீப்புள் ஆர் சஃபரிங் வித் வேரியஸ் எபிடமிக்ஸ் சஜஸ், இந்திய கிராம மக்கள் ஏழைகள் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு நோய்களுக்கு பாதிக்கப்படுகின்றார்கள், சஃபர் ஆகிறாங்க. ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் குனியான்னு சொல்லக்கூடியது, காலரா, மலேரியா, தைராய்டுன்னு சொல்லக்கூடியது, டெங்கு ஃபீவரில் சிக்கன் குனியா எல்லாத்துக்கும் தெரியல, இது மாதிரியான பல்வேறு விதமான நோய்களுக்கு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். திஸ் இஸ் மெயின்லி டியூ டு லேக் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், டீப் இக்னோரன்ஸ் அண்டு பவர்ட்டி. இதுக்கெல்லாம் அடிப்படையானது என்னதற்கு மிக முக்கியமானது, போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறதும், அறியாமையும், எப்படி நடந்துக்கணும் எப்படி தவிர்க்கணுங்கிற அறியாமை இல்லாமல் இருக்கிறதும், அதே சமயம் என்ன இருக்குது, ஏழ்மையும். இதுதான் முக்கியமான காரணம். பணம் இல்லை, வறுமை, மருத்துவ வசதி கிடையாது, இதை பற்றின விழிப்புணர்வு கிடையாது, எப்படி நடந்துக்கிட்டால் அதையெல்லாம் தவிர்க்கலாங்கிறது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளியர்லி லேஸ் டவுன் தட், நோட் பண்ணிக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிளியராக சொல்லியிருக்குது, states shall regard the rising of the level of nutrition and standard for living of its people and improvement of public health as among its primary duties. அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்னவாக இருக்கணும்னு சொன்னால், ரைசிங் ஆஃப் லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், மக்களுக்கு ஊட்டச்சத்தின் அளவை, தரமான ஊட்டச்சத்தின் அளவை
அதிகமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரத்தை சரியான முறையில் பராமரிப்பதும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் மக்களுடைய பொது சுகாதாரத்தை உடல் நலத்தை மேம்படுத்துவதுமான் இதனுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கணும். உணவுகளுக்கு ஊட்டச்சத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும், ஊட்டச்சத்தில் உணவாக கொடுக்கணும், தரமான வாழ்க்கை தரத்தை தரணும். இன்னும் ஒன்று பொது நலம், உடல் நலம் பொது நலம் இருக்கு இல்லையா, அதை கண்டினியூவாக தொடர்ந்து நல்லபடியாக பராமரிக்கிறது தான் அடிப்படையான நோக்கமாக இருக்கணும்னு ஒரு அரசுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த டு மீட் த கான்ஸ்டியூஷனல் டைரக்டிவ் இவைகளை அடைவதற்கான முயற்சியாகத்தான் நமது அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செவரல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் நியூட்ரிஷன் ஹேவ் பின் இம்ப்ளிமெண்டட் ஊட்டச்சத்து உணவுகளை கொண்டு வருவதற்காக ஊட்டச்சத்து பல்வேறு விதமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. திஸ் இன்க்ளூடு இதோடு சேர்ந்து தான் சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ப்ரோக்ராம் இணை உணவு திட்டம், இன்க்ளூடிங் மிட் டேம் மீல் ப்ரோக்ராம் அதாவது மதிய சத்துணவு திட்டம் இருக்கு இல்லையா, மதிய உணவு திட்டம், நியூட்ரிஷன் எஜுகேஷன் ஊட்டச்சத்து கல்வி த்ரோ பிரிண்டட் மீடியா அண்ட் டெலிவிஷன் அண்ட் கம்பல்சரி போர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் காமன் சால்ட் வித்தின் அயோடின். இந்த உடல் நலம் கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. இதனுடைய சேர்ந்து தான் இணை உணவு திட்டம்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ப்ரோக்ராம், அடுத்தது மதிய உணவு திட்டம் மிட் டேம் மீல் ப்ரோக்ராம், நியூட்ரிஷன் எஜுகேஷன் ஊட்டச்சத்து கல்வி குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதோட எப்படியெல்லாம் சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறதுக்கான ஊட்டச்சத்து கல்வியவும், பிரிண்டட் மீடியா அச்சடிக்கப்பட்ட அதாவது எதன் மூலமாக இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்கு இல்லையா, தொலைக்காட்சி, ரேடியோ, இந்த வால்பேப்பர் இதெல்லாம் சுவரொட்டிகள் இதெல்லாம் இருக்குல்ல, இவைகள் மூலமாகவும் கம்பல்சரி பார்ட்டிஃபிகேஷன் காமன் சால்ட் என்ன பண்ணும், கண்டிப்பாக எல்லோரும் இந்த அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற விளம்பரங்களும் வாசகங்களும் எதுக்காக வருது, மக்களுக்கு உடல் நலத்தை வழங்க வேண்டும் என்பது தான். இந்த பல்வேறு திட்டங்கள் மூலமாக அரசாங்கமானது மக்களுக்கு உடல் நலத்தை பற்றிய அவசியத்தை கூறி செயல்படுத்தி வருகின்றது. ஸ்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்டாண்டர்டு உடல் நலத்தினுடையது என்ன இருக்குது, இன்னமும் கூட டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் உடல் நலன்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா இஸ் பெட்டர் தென் இந்தியா, இந்தியாவை விட இலங்கையே உடல் நலத்தில் சிறந்ததாக உள்ளது. அதாவது இலங்கையை விட இந்தியா வீக்காக தான் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன் இந்தியாவில் கேரளா இஸ் பெட்டர் தேன் தமிழ்நாடு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவை விட தமிழ்நாட்டை விட கேரளா பெட்டராகவே இருக்குது. உலகில்னு பார்க்கும்போது நம்மளை விட இலங்கை நல்லாவே இருக்குது, இலங்கை மக்கள் ஆரோக்கியமாகவே இருக்காங்க. மாநிலம்னு பார்க்கும்போது நம்மளை விட தமிழ்நாட்டை விட கேரளா இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஓகேவா, இதன் மூலமாக நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நேஷனல் NRHMன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், அதாவது கிராம ஊரக நல அமைப்பு, தேசிய ஊரக நல அமைப்புன்னு சொல்லக்கூடியது. இது என்னென்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது 2015 கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஊரக மக்களுக்கான நலம் எந்த மாதிரி போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவானது தான் இந்த திட்டமே. ஓகேவா, இது முக்கியமான ஒன்று. இது அரசாங்கம் நமக்காக செய்கிற திட்டம், இதை நம்ம தான் சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHMன்னு சொல்லக்கூடியது வாஸ் லான்ச்ட் ஆன் 12th April 2005 2005 உருவாக்கப்பட்டது. அது முத்ரா வங்கி தான் 2015 இல்லையா, இது 2005 உருவாக்கிட்டாங்க. NRHMங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதில் லான்ச்ட் ஆன் 12th April 2005 டு ப்ரொவைட் accessible, affordable and quality health care to the rural population, especially vulnerable groups. நலிவடைந்த பிரிவினருக்காக, அதாவது நலிவடைந்த பிரிவினருக்காக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இது, இந்த தேசிய ஊரக நல அமைப்புன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஊரக நல அமைப்பு வாரியம்னு சொல்லக்கூடியது நல அமைப்புங்கிறது ஒன்று தான். இது ஏப்ரல் 12 2005 உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன காரணம்னு சொன்னால், மக்களுக்கு நலிவடைந்த ஊரக மக்களுக்கு வல்னரபிள் குரூப்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பரிதாபத்துக்குரிய ஊரக மக்களுக்காக நலிவடைந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்காகவே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் ஆக்சசபிள் அதாவது நல்ல தரமான அதாவது ஆரோக்கியமான வசதிகள் ஏற்படுத்தி தர்றது இதனுடைய முக்கியமான நோக்கம். என்னென்ன தரணுமா, ஆக்சசபிள் தரமானதாக, அஃபோர்டபுள் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடியதாக,
அதாவது accessible, affordable and quality health care to the rural population. கிராம மக்களுக்கு ஒரு தரமான உடல் நலத்தை தரமான உடல் நல பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக போதுமான அளவுக்கு தெளிவானதாக வழங்கும் விதமாக உருவாக்குதலே இந்த திட்டத்தின் குறிப்பாக நலிவடைந்த மக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு திட்டமாகவே இந்த NRHM இருக்கின்றது. NRHM சீக்ஸ் டு ப்ரொவைட் ஈக்குட்டபிள், இது அகற்ற முயற்சிக்கின்றது. இதுன்னா ப்ரொவைடபிள், ஈக்குட்டபிள் சமத்துவமான, அஃபோர்டபுள் அதே மாதிரி பரவலாக்கப்பட்டதாக, அதாவது எல்லோருக்கும் இதாக இருக்கிற மாதிரி சிறப்பாக சமத்துவமாகவும் சிறப்பானதாகவும் தரமானதாகவும் குவாலிட்டி ஹெல்த் கேர் அண்டு ரூரல் பாப்புலேஷன் கிராம மக்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை அளிக்கும் விதமாக உடல்நலத்தை பாதுகாக்கும் விதமான செயல்பாடுகளை எஸ்பெஷலி த வேல்னரபிள் குரூப்ஸு, அதாவது வேல்னரபிள்னா நலிவடைந்த பிரிவினருக்காக வழங்குவதற்காக இந்த NRHM உருவாக்கப்பட்டது. NRHM ஃபோக்கஸஸ் ஆன் ரீப்ரொடக்டிவ், இதனுடைய மிக முக்கியமானது என்னென்ன, மறு உற்பத்தி, அதாவது ரீப்ரொடக்டிவ்னு சொல்லக்கூடியது என்னென்ன, இனப்பெருக்கம், அதாவது இனப்பெருக்கம்னு சொல்லக்கூடிய தாய்மை எதிர்களை குழந்தை உருவாக்குது இல்லையா, அந்த இனப்பெருக்கம், மெட்டர்னல் மகப்பேறு, தாய்மை பேர், குழந்தை பிறகுது இல்லையா அந்த தாய்மை பேர், நியூ பார்ன் குழந்தை, புதிதாக பிறந்த குழந்தையினுடையது, சைல்டு ஹெல்த் குழந்தையினுடைய உடல் நலம், அண்டு அடலசன்ட் பருவ வயதில் உள்ள குழந்தைகள், இந்த 5-6 வயசு தாண்டுறாங்க இல்லையா அந்த பருவ வயது குழந்தைகளுக்கு RMNCH அதுக்கான அந்த ப்ரோக்ராம் தான் +A, அதாவது ரீப்ரொடக்டிவ் இனப்பெருக்கத்துக்காக, மெட்டர்னல் அந்த பிரசவத்துக்காக, அடுத்து நியூ பார்ன் புதிய பச்சிளம் குழந்தைன்னு சொல்கிறாங்க அதுக்கு, சைல்டு ஹெல்த் குழந்தை நல ஆரோக்கியம், ப்ளஸ் அடலசன்ட் அந்த பருவ குழந்தைகளுக்கு, இளம்பருவ குழந்தைகளுக்கானதான் NRHM+A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது இவர்களுக்கான சேவைகளை செய்வது. The emphasis is on here as an strategies for improving maternal and child health through a continuum of care and the life cycle approach. அதாவது மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் இதில் முக்கியமானது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, மெட்டர்னல் அந்த மகப்பேறு இருக்கு இல்லையா, இன்னமும் இந்த இதில் கூட இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சவங்க கூட என்ன ஆகிட்ருக்கோம், இன்னமும் கூட முறையான மருத்துவ வசதி, போதுமான பிரசவ வசதி இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ தாய்மார்கள் பிரசவத்திலேயே உயிர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னமும் கூட நம்ம நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொன்று நடந்துகிட்ருக்குது, குறைஞ்சிருக்கு ஆனால் ஒவ்வொன்று நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரணும், மருத்துவ வசதி அதிகப்படுத்துதல், குழந்தை நலனை நல்ல முறையாக எப்படி தொடர்ந்து கண்டினியூம் கேர், தொடர்ந்து குழந்தைகளுடைய நலனை ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுதல், அதோட லைஃப் சைக்கிள் அப்ரோச் வாழ்க்கை சொல்ல அணுகுமுறைக்கு தகுந்தார்போல் என்ன பண்ணும், இவருடைய நலனை மேம்படுத்துவது. ஏன்னா குழந்தை பிறப்பு நல்லா இருந்து குழந்தை வளர்ப்பு நல்லா இருந்துச்சுன்னா சமுதாயம் நல்லா இருக்குங்கிறது சைக்காலஜி படித்த எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இவைகள் அடிப்படையில் தான் இந்த NRH ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அரசாங்கம் பல்வேறு விதங்கள் மக்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.